Hi viewers, இந்த வீடியோவில் யூனிவர்சல் கிளிப் மொபைல் லென்ஸ் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது டெக் டூஸ், நான் தனுஷ். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூ பார்ப்போம். இது முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தா முன்னாடி ரொம்பவே நல்லா இருக்கு, பின்னாடி லைட்டாக டேமேஜ் இருக்கு. இதை அன்பாக்ஸ் பண்ணால் டிரான்ஸ்பரண்டான பாக்ஸ் இருக்குது. அதையும் அன்பாக்ஸ் பண்ணால் உள்ளார குட்டி கோண்ட அழகாக ட்ராவல் பவுச் பிளாக் கலரில் இருக்குது. இதையும் சைடில் வச்சோம்னா ஃபிஷ் ஐ லென்ஸ் இருக்குது, அது கிளிப்போடு அட்டாச் ஆகிருக்கு. இதையும் நம்ம ஓரம் வச்சோம்னா அடுத்தது மேக்ரோ லென்ஸும் வைட் ஆங்கிள் லென்ஸும் அட்டாச் ஆகிருக்கு. இது ஒன்றா தான் யூஸ் பண்ண முடியும், அதனால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஃபிஷ் ஐ லென்ஸ்க்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது நார்மல், ரைட் சைடில் இருக்கிறது ஃபிஷ் ஐ. இந்த ஃபிஷ் ஐயில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் அந்த க்ரீன் கலர் பெட்டிங் தெரியாது, நார்மல் கேமராவில் ஃபிஷ் ஐயில் தெரியும். அப்படியே அந்த தூரமாக இருக்க எல்லோ கலர் கோபுரமும் நார்மலில் தெரியாது, ஃபிஷ் ஐயில் தான் தெரியும். இது வைட் ஆங்கிள். வைட் ஆங்கிள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, இருந்தாலும் இந்த லெஃப்ட் சைடில் அந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் தெரியுது. இது மேக்ரோவும் வைட் ஆங்கிளும் ஒன்றா வச்சு தான் எடுக்க முடியும். வைட் ஆங்கிளை மேக்ரோவை தனியாக மேக்ரோ லென்ஸ் வச்சு எடுக்கலாம். எனக்கு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். இது நார்மல் கேமராலையும் ஃபிஷ் ஐலையும் எடுத்த பேன் ஷாட். இந்த 3 லென்ஸில் வைட் ஆங்கிள் லென்ஸ் மட்டும்தான் கரெக்டாக வேலை செய்யலை, மீது எல்லா லென்ஸும் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுது. இந்த லென்ஸ் வாங்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாக்டவுன் முடிஞ்சோன்னே லிங்க் தரேன், அதை வச்சு வாங்கிக்கோங்க. Bye, take care, see you on this video. Stay home, stay safe.